Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. மாத்திரை மருந்தெல்லாம் காலையில சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே சரி. அண்ணே வாமா மல்லி. வாமா மல்லி. வா 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 உட்கார் 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 உட்கார். வாமா உட்கார். மல்லி வா மல்லி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பா வா மல்லி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணே நல்லா இருக்கேன் அண்ணே. நீ இருக்கிறப்ப எனக்கு என்னமா கவலை? ஆபரேஷன் முடிஞ்சு வந்து 10 நாளா வீட்ல இருக்க. நான் ஒரு 8 கூட உன்னை வந்து பார்க்கலன்னு. அம்மாடி, நீ பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க. ஒரு அண்ணனா உன் கூட நிக்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னம்மா என்ன பார்க்க வராததா ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை காப்பாத்தி கொடுத்தீங்க. அது போதாதா எங்களுக்கு? அந்த நன்றியை மறக்க முடியுமா? ஏன் ஆகு, இது என்ன பழக்கம்? பண்ணது எல்லாம் சொல்லி காமிச்சிட்டே இருக்க. அண்ணன் தங்கச்சியை காப்பாத்துறதும் தங்கச்சி அண்ணனை காப்பாத்துறதும் அது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமை. ஆண்டவன் நம்ம கையில பணம் கொடுத்து வைக்கிறதே உண்மையிலேயே யார் தேவையா இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி பண்றதுக்காகத்தான். பெட்டியில வச்சு பூட்டி வைக்கிறதுக்காக இல்ல. கொடுக்கறவங்களுக்கு எப்பவும் பாரு பணம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப பரவாயில்லையான்னு? அடிக்கடி வர மயக்கம் நெஞ்சு வலி எல்லாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சுமா. இப்பதான் நல்லா மூச்சு விட முடியுது. மூச்சை இவ்வளவு உள்ள இழுக்கலான்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. அண்ணி, இந்தாங்க இந்த பழம்லாம் அண்ணனுக்கு கொடுத்துருங்க. என்ன மல்லி, அந்த ரேணுகா உன்னை படுத்து எடுத்துட்டா போல இருக்கு. லாக்கப் வரைக்கும் கொண்டு போயிட்டாலே. என்ன கேட்டிருந்தேனா அவளை நிஜமாவே எப்படி தள்ளி விட்டு ஆளை காலி பண்ணலான்னு வழி சொல்லிருப்பேன். நீ அதை செய்யாம இப்படி தேவையில்லாம பழிய சுமந்துட்டு வந்து நிக்கிற. அண்ணி, ரேணுகா மேல என் விரல் நுனி கூட படல. அதுக்கே என்ன லாக்கப் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அந்த ராஜு ரஞ்சிதாவும். என் மனசுல அப்படி மட்டும் ஒரு எண்ணம் இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஜெயிலுக்கே கொண்டு போயிருப்பாங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம இருப்போம். அதுதான் பிள்ளை நமக்கு அழகு. நமக்கு கெடுதல் பண்றவங்கள அந்த கடவுள் பாத்துப்பான். ஆனா கடவுள் உனக்கு எப்படி துணையா இருந்திருக்காரு பாரு. வெண்பாவை வீடியோ எடுக்க வச்சு வீடியோல அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி பண்ணி அது வேற யார் கைக்கும் கிடைச்சிராம விஜய் கைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்ல. என்னால அதை நம்பவே முடியலமா. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாருன்னு. நல்லவங்க தானே தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு கடவுள் அவங்கள சோதிக்கணும்? அத சொல்லுமா. அது ஒண்ணுதான் இந்த உலகத்துல புரியாத புதிரா இருக்கு. சரி, இப்ப அந்த ரேணுகாவோட கண்டிஷன் என்ன? ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க அண்ணி. ஆனா இன்னும் கண் திறந்து பேசல. சீக்கிரம் அவங்க குணமாகி வந்துடணும்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீ வேற, அவ கண்ணே திறக்க வேணாம். அப்படியே கொஞ்ச நாள் கோமாலே இருக்கட்டும். அவ அப்படி இருந்தாதான் நீ அந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, இப்ப மாப்பிள்ள எங்க? ஹாஸ்பிடல் தானே போயிருக்காரு. சரி மல்லி, வந்ததும் வந்துட்ட. அப்படியே ஒரு 2 நாள் வீட்டுல இருந்துட்டு போயேன். ஐயோ அண்ணி, நான் கிளம்பணும். அண்ணனை பாக்கணும்னு தான் இவ்வளவு வேகமா வந்தேன். நான் இப்ப கிளம்புறேன். என்ன மல்லி, ஒரு நாள் இருமா. எப்பவோ ஒரு நாள் வர இருந்து இந்த பெரியம்மா கையால சாப்பிட்டு போ. அங்க போய் நான் சமைக்கணும் பெரியம்மா. எல்லா நாளுமே நீ தான் உன் கையால சமைச்சிட்டு இருக்க. உனக்கு யார் சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க? அதுக்குதான் அம்மா வீடுன்னு ஒண்ணு இருக்கிறது. எதுவும் நீ பதில் சொல்லாம இருந்து சாப்பிட்டுட்டு போற. ஐயோ மல்லி மல்லி மல்லி, இன்னும் கொஞ்ச நேரம் இருமா. நானும் உன் பேரை சொல்லி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுப்பேன்ல. ஒரு நிமிஷம், இந்த ஜூஸை குடிச்சுக்கிறேன். சோறு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. கூட இருக்கிறவளுங்க அந்த ராஜி, ரஞ்சிதா, நிஷா எல்லாம் அவளுங்க நல்லா சாப்பிடறாளுங்களே தவிர என்னை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறாளுங்க. எத்தனை நாள் தான் இந்த சலன்லயே வாழ்றது சொல்லு. இதை மட்டும் குடிச்சுக்கிறேன். மெதுவா மெதுவா குடி. ஓகே ரகு, இப்ப சொல்ல.
என்ன பண்ணுனா? சுடர், நல்லா கவனிச்சுக்க. இருக்கிற மென்டல் இல்னஸ்லயே ரொம்ப சேஃப்டியான இல்னஸ் இந்த டெம்பரரி மெமரி லாஸ் தான். நீ எதை வேணாலும் தெரியும்னு சொல்லலாம், எதை வேணாலும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா மெமரி லாஸ பத்தி மக்கள் நிறைய படங்களை பார்த்து டாக்டரை விட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எஸ், அதேதான். யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. டாக்டர் இன்னைக்கு உனக்கு மெமரி லாஸ்னு இன்ஃபார்ம் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. வெளியில விஜய், ராஜி, ரஞ்சிதா, நிஷா, அந்த கதிரேசன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் உன் முகத்துல ஒரு மாற்றம் தெரியுதே, அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ குணமாயிட்டன்னு நம்புறாங்க. இப்ப உள்ள வந்து உன்னை கேள்வியால தொலைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ சொல்ல வேண்டிய பதில் தெரியாதுன்றதுதான். உங்களையே யாருன்னு தெரியலன்னு சொல்லுங்க, இன்னும் சேஃப். ஓகே, இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. இனி உன் பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. புரிஞ்சுதா? புரியுது ரகு. கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான், இருந்தாலும் முயற்சி பண்றேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் உன்னை கோடீஸ்வரி ஆக்க போகுது. அதனால கவனமா பண்ணு. சரி, நீ படுத்துக்க. பாத்து. டாக்டர், முதல்ல நீங்க போய் பேச்சு கொடுங்க. நான் அப்படியே கேப்ல எஸ்கேப் ஆயிடுறேன். ஓகே. வரேன். ஓகே. டாக்டர், இப்ப ரேணுகா எப்படி இருக்கா? ஏதாவது பேசுறாளா? ஏதாச்சும் கேள்விக்கு பதில் சொல்றாளா? கண் முழிக்கிறாங்க, நான் எங்க இருக்கேன்றாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப அவங்க இருக்கிற ஸ்டேட் எங்களுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. டாக்டர், இவ்வளவு தூரம் அவளை காப்பாத்தி கொண்டு வந்து நீங்களே இப்படி சொன்னா எப்படி? டேக் கேர் சுடர். அவளை பேச வச்சிருக்கேன் டாக்டர். அவங்கள பேச வைக்கிறது என் கையில இல்ல. நீங்க போங்க. பழகுனவங்க, சொந்த பந்தம், இவங்க எல்லாம் பேசினாதான் அவங்களுக்கு அவங்க யாருன்னே புரியும். சோ நீங்க போய் பேசுறதுல தான் அவங்க எதிர்காலமே இருக்கு. போங்க, போய் பேசுங்க. இப்ப போறோம் டாக்டர். இப்பவே போய் பேசுறோம். எங்க நெஞ்ச திறந்து காட்டுறோம். நாங்கெல்லாம் பேசினா நல்லா ஆயிடுவா. எங்களுக்கு பழைய ரேணுகாவை நாங்க பார்க்கணும். நாங்க போய் பேச வைக்கிறோம் டாக்டர். போய் பேசுங்க, போங்க. ரேணுகா, ரேணுகா செல்லம். ரேணுகா, அக்கா, ரேணுகா அக்கா. ரேணு, ரேணுகா, கொஞ்சம் நல்லா பாருமா. உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நீ சீக்கிரமா குணமாயி வரணும்னு தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? வாயை திறந்து பேசுமா. டாக்டர், இவங்கெல்லாம் யாரு? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை தோல்லையும் மார்லையும் தூக்கி சுமந்த உன் அப்பா அம்மா இந்த அப்பனே தெரியலாமா உனக்கு? நான் உன் அப்பா அம்மா, உன்னை பெத்த அப்பா அம்மா. அக்கா, நம்ம அப்பா கதிரேசன். அம்மா இல்லாம அம்மாவாவோ அப்பாவாவோ இருந்து நம்மள வளர்த்த அப்பா. நல்லா பாருக்கா, யோசிச்சு சொல்லு. ஆமா, நீ யாரு? பா, ஏன்பா அமைதியா இருக்கீங்க? நீங்க பேசுங்கப்பா. மாப்பிள, நீங்க பேசுங்க மாப்பிள. நீங்க யாருன்னு என் மக என்ன கேட்ட கேள்வியிலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மாப்பிள. மறுபடியும் என்னை வேற ஏதாவது கேட்டா என் உசிரே போயிடும் மாப்பிள. ரேணுகா, அவரு உங்க அப்பா, அவ உங்க தங்கச்சி நிஷா. அவளே உங்களுக்கு தெரியலையா? நீ யாரு?
மாமா நீங்க பேசினாதான் அவளுக்கு புரியும். அவ உங்களை தான் ரொம்ப நேசிச்சா. அவளால எந்த சூழ்நிலையிலயும் மறக்க முடியாத ஒருத்தர்னா அது நீங்க தான். நீங்க பேசுங்க மாமா. ரேணுகா, ஏன் இப்படி எல்லாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஏன் எல்லாரையும் பார்த்து யாரு யாருன்னு கேக்குற? நீ தெளிவா பேசுறங்கிற சந்தோஷத்தை விட நீ இப்படி யாரையுமே தெரியாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையாச்சும் உனக்கு தெரியுதா ரேணுகா? தெரியல. நீங்க யாரு? ரேணுகா, இவர் உன் வீட்டுக்காருமா? நீ நேசிச்சு கல்யாணம் பண்ண உன் வீட்டுக்காரு. இவரே தெரியலையா? இவரே யாருன்ற? முருகா, என்ன கொடுமை இது? ரேணுகா, நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கோம். நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவ பேரு வெண்பா. பெண் குழந்தை பிறந்தா வெண்பான்னு பேர் வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டு வச்ச பேரு. அவ வீட்டுல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு போலாம் ரேணுகா, நீ வா. ஷோ, வெண்பா வெண்பாங்கிறீங்க, பொண்ணுங்கிறீங்க. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. வெண்பா யாருன்னு எனக்கு தெரியலையே. என்னக்கா, நல்லா யோசிச்சு பாரு. நாங்க எல்லாம் தான் ஒரு ரத்த பந்தம். எங்களை தெரியலன்னா எப்படிக்கா? நல்லா யோசிச்சு பாருக்கா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியல. ரேணுகா ரேணுகான்னு கூப்பிடுறீங்களே, என்னையே எனக்கு யாருன்னு தெரியல. நான் ஏன் இங்க இருக்கேன்? நான் எவ்வளவு நாளா இங்க இருக்கேன்? இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியலையே. மனசுல ஒண்ணுமே இல்லாம பெருமையா இருக்கு. யார் நீங்க எல்லாம்? எனக்கு வேண்டியவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களா? அப்புறம் ஏன் எனக்கு யாரையுமே தெரியல? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. டாக்டர், எனக்கு மயக்கமா வருது. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். டாக்டர், இவங்கள போக சொல்லுங்க. இங்க பாருங்க, வேண்டாம். எல்லாரும் இங்க இருந்து அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க வேண்டாம். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. நல்ல வேலை, இவளுக்கு இவங்க யாரையுமே ஞாபகம் இல்ல. இவங்களே ஞாபகம் இல்லைன்னா என்ன சுத்தமா ஞாபகம் வர வாய்ப்பில்ல. நான் தப்பிச்சேன். இனிமேதான் இந்த சுடரோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. டாக்டர், ரேணுகாவுக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? அவன் நல்லா தானே பேசிட்டு இருந்தா. அவளுக்கு என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப என்னவே யாருன்னு கேக்குறா. என்ன அப்பான்னு கூப்பிடலையே தவிர வா கதிரேசா போ கதிரேசான்னு தான் கூப்பிட்டு இருந்தா. ஒரு குழந்தை மாதிரி என்ன வேணாலும் கேட்டு இருந்தா டாக்டர். இப்ப என்னவே யாருன்னு கேக்குறா. என் நெஞ்செல்லாம் வலிக்குது டாக்டர். என்ன தங்கச்சின்னு கட்டி பிடிச்சுப்பான்னு நினைச்சேன். என்னையே யாருன்னு கேக்குறா டாக்டர். என்ன தெரியல, என் பொண்ணு தெரியல, இப்படி எல்லாம் சொல்றா. என்னாச்சு? அவங்க மாடிப்படியில இருந்து கீழே விழுந்ததுல ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சு, இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அவங்க முன்னாடியே மனநல பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மனநல சரியான நிலையில துரதிருஷ்டவசமா இப்ப அவங்களுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை. பழைய நினைவுகள் இல்லங்கிறீங்க, ஆனா நல்லா பேசுறாளே டாக்டர். அவங்களுக்கு நினைவுகள் தான் மறந்து போச்சே தவிர இயல்பான விஷயங்கள் எல்லாம் மாறாது. பேசுவாங்க, படிப்பாங்க, எழுதுவாங்க,
வழக்கமான அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். என் பொண்ணுக்கு எல்லாம் சரியாயிடும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேனே, இப்ப எப்படி சொல்றீங்களா டாக்டர்? மருத்துவ உலகத்தாலேயே புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம்னா அது மூளை தான். டாக்டரான எங்களுக்கே அதுல ஒரு 10% தான் தெரியும். மூளையில ஏன் சில விஷயங்கள் நடக்குது, ஏன் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு இன்னும் சயின்டிஸ்ட்களாலேயே முடிவு பண்ண முடியல. அப்படி எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த மெமரி லாஸ். ரேணுகா பிஹேவ் பண்றத பார்த்தா நிச்சயமா இது மெமரி லாஸ் தான். டாக்டர், இது எப்ப சரியாகும்? சரியாகுமா? இந்த ரெண்டுக்குமே என்கிட்ட பதில் இல்லம்மா. சரியான கேஸும் உண்டு, சரி ஆகாத கேஸும் உண்டு. உடனே சரியானவங்களும் உண்டு, ரொம்ப நாள் கழிச்சு சரியானவங்களும் உண்டு. அப்ப நாங்க என்னதான் டாக்டர் பண்றது? வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். இதை தவிர சொல்றதுக்கு என்கிட்ட வேற பதிலே இல்ல. முருகா, உனக்கு தங்கத்துல வேல் சாத்துறேன்னு சொன்னேன், இப்படி என்ன கை விட்டுட்டியே. அப்பான்னு கூப்பிட வேண்டியவ என்ன யாருன்னு கேக்குறா? இப்படி சோதிக்கிறியே முருகா. சரி, அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். நான் அந்த வேலையை பார்க்கறேன். தைரியமா இருங்க. சரி டாக்டர். மிஸ்டர் விஜய், பர்டிகுலரா நீங்களும் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். என்ன பிள்ளை ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற? சாப்பிடு. தலையே போற விஷயமா இருந்தாலும் சாப்பிடும்போது யோசிக்கலாம் கூடாது. இங்க பாரு, என்ன இருந்தாலும் விஜய் உன் பக்கம் தான் இருக்காருமா. விஜய் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான் இருக்கோம். நீ தைரியமா சாப்பிடுமா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதையே மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தான் புரியவே மாட்டேங்குது. கதிரேசன் அப்பா அவ்வளவு பிசினஸ் பண்றவரு. ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லுவாரு. அவருக்கு கூடவா தெரியல? ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா அவ அந்த அளவுக்கு நம்ப வைக்கிறா. எங்களுக்கே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது வரைக்கும் நாங்களே கூட அவளுக்கு உண்மையிலேயே மனநிலை சரியில்லாம இருக்கிறதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவ அப்படி நடிக்கிறாள்ல. விஜய் தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ரேணுகா அக்காவை பாத்தீங்களா? நல்லா இருக்காங்களா? பேசினாங்களா? ரேணுகா பேசினாங்களா? எல்லாத்த பத்தியும் நல்லா பேசினாங்களா? தலையில அடிபட்டதுனால வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ரேணுகா பேசுறா, ஆனா கத்தி போய் வாள் வந்துச்சுங்கிற கதையா. இப்ப ரேணுகாவுக்கு வேற ஒரு பிரச்சனை மல்லி. வேற பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க? எல்லாரையும் பார்த்து நீங்க யாருன்னு கேக்குறா. அவங்க அப்பாவ, என்ன, நிஷாவ, எல்லாரையுமே யாருன்னு கேக்குறா. கல்யாணமானது, குழந்தை இருக்கிறது, எதை சொன்னாலுமே அவளுக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலங்கறா. என்ன சொல்றீங்க? அது எப்படிங்க கேட்க முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்ததுல அவளுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. பழசெல்லாம் மறந்துட்டு இப்படி பிளாங்கா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவளுக்கு உண்மையாவே கீழே விழுந்ததால மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கா, இல்ல வேற ஒரு டிராமாக்கு ரெடி ஆகுறாளான்னு தெரியலையே. நேத்து பேசும்போது அவ குணமாகி வந்த உடனே பழைய கதையெல்லாம் கேட்க போறேன்னு சொன்னேன். அதனால இப்படி ஒரு டிராமாக்கு ரெடி ஆயிட்டாளா? ஹலோ மல்லி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லிருக்கீங்கல்ல, எப்படி பேச முடியும்? எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு மல்லி. ஏன் கடவுள் அவளை இவ்வளவு சோதிக்கிறான்னு தெரியல. அவ எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவா. விஜய், நீங்க கவலைப்படாதீங்க. ரேணுகா அக்காவுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணா அவங்க குணமாவாங்களோ அந்த சப்போர்ட்டை நாம பண்ணுவோம். அவங்க நிச்சயம் குணமாயிடுவாங்க. ஆமா மல்லி, எனக்கும் ரேணுகா குணமாகணும்னு தான் தோணுது. குணமானாதான் நிம்மதியா இருக்கும். நீ, வெண்பா, ரேணுகா, உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும். சரி, நான் இப்ப வீட்டுக்கு வந்துருவேன், நீயும் வீட்டுக்கு வந்துரு. சரிங்க. பை. என்ன மல்லி, அங்க என்னவா?
ரேணுகாவுக்கு தலையில அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்துருச்சான். ஆ? ம், அவங்க அப்பாவே நீங்க யாருன்னு கேட்டாலாம். ம். இது என்ன புள்ள புது கதையா இருக்கு? Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.